Welcome students, this is our social class for 7th standard. In this last class we have seen about the geography lesson 1 resources, isn't it? Geography lesson 1 resources. In this last class we have seen about what is biotic resources and abiotic resources, isn't it? Next, renewable resources. Next, today we will see about solar energy. So solar energy comes under the renewable sources category. Renewable sources the solar energy வருது. Let's see. Sun produces energy in the form of heat and light. So sunல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா. ஸோ சன் ப்ரொடியூஸ் பண்ணுது எனர்ஜியை எந்த ஃபார்ம்லன்னா ஹீட் அண்ட் லைட். ஓகேவா. ஸோ ஹீட் எனர்ஜியும் இருக்குது, லைட் எனர்ஜியும் இருக்குது. ஸோ போத் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி we get from sun. Next, solar energy is not harmful to the environment. So solar energy environmentக்கு harmful-ஆன எனர்ஜி கிடையாது. இது ஒரு beneficial-ஆன எனர்ஜி தான். ஓகேவா. நெக்ஸ்ட், photovoltaic devices or solar cells directly convert solar energy into electricity. So these are the devices. Photovoltaic devices, solar cells. ஸோ இந்த செல்ஸ், இந்த டிவைசஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டைரக்டாக இட் கன்வெர்ட் சோலார் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிசிட்டி. ஸோ சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த டிவைசஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ சோலார் எனர்ஜியை டைரக்டாக என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, இண்டிவிஜுவல் சோலார் செல் in group panel can perform small applications from charging calculator, watch batteries to large such as to power residential dwellings. ஸோ இந்த சோலார் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது சின்ன அப்ளையன்சஸ், சின்ன ஸ்மால் டிவைசஸ்லேருந்து ஒரு பிக் எலக்ட்ரிசிட்டி ப்ராசஸ் வரைக்கும் இந்த சோலார் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்னதாக நம்ம ஒரு கேல்குலேட்டர் பேட்ரியிலேருந்து வாட்ச் பேட்ரி, நெக்ஸ்ட்டு ஒரு லார்ஜ் ப்ராசஸ், அதாவது ஒரு ஹோமுக்கு எலக்ட்ரிசிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த சோலார் செல் என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. ஃபோட்டோவால்டிக் பவர் பிளான்ஸ் அண்ட் concentrating solar power plants are the largest solar application covering acres. ஸோ இந்த சோலார் பவர் பிளான்ஸ் ஏக்கர் கணக்கில் அந்த நிலங்களெல்லாம் வாங்கி இந்த சோலார் பவர் பிளான்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியா, சைனா, ஜப்பான், Italy and states of America are major utilizer of solar energy in the world. So worldலே மேஜராக யாரெல்லாம் இந்த சோலார் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியா, சைனா, ஜப்பான், இட்டாலி அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, see this picture, distribution of renewable resources. So legend. ஸோ எதுலனா ஸோ இந்த ரெட் கலரில் விண்ட் எனர்ஜி, இப்போவே ரெட் கலரில் ஸ்டார் மாதிரி போட்டிருந்தா விண்ட் எனர்ஜி அந்த இடத்துல விண்ட் எனர்ஜி மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ராப்பு, ஓகேவா. ஸோ ஒரு வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி ஒரு ப்ளூ கலரில் சிம்பிள் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஹைட்ரோ பவர். ஓகேவா. ஹைட்ரோ மீன்ஸ்னால் வாட்டர். ஓகேவா. ஸோ வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்டார் இல்லையா, ஸ்டார்னால் சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம்னா ஸோ இந்த வேர்ல்டில் தான். ஓகேவா. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இந்தந்த நேஷன்ஸில் இந்தந்த சிம்பிள்ஸ் வச்சுருக்க இடத்துலலாம் சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், விண்ட் எனர்ஜி இப்படின்னு இங்கெல்லாம் இது மூலமாக இங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், திஸ் இஸ் பேஜ் நம்பர் 137. Kamudi Solar Power Project is one of the largest solar power projects in the world. ஸோ வேர்ல்டில் சோலார் பவர் ப்ராஜெக்ட் Kamudi Solar Power Project.
ஓகேவா. இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் 21st September 2016. ஓகேவா. ஸோ இந்த கமுதி சோலார் ப்ராஜெக்ட் வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா 2016 செப்டம்பரில் 21st. ஓகேவா. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் அரவுண்ட் 4550 crores. ஸோ இதுக்கு எவ்வளோ மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4550 crores வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் 648 MW. MW மீன்ஸ் அதோட கெப்பாசிட்டி. ஓகேவா. ஸோ நம்ம கரண்ட்டுக்கு வந்து வோல்ட்டு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதோட கெப்பாசிட்டி வந்து 648 MW. ஓகேவா. நெக்ஸ்ட்டு see this picture. ஸோ this is a கமுதி சோலார் பவர் பிளான்ட். ஓகேவா. ஸோ எலக்ட்ரிசிட்டி எங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சோலார், இது சன்லைட்டில் இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது சோலார் பவர் பிளான்ட். ஓகேவா. கமுதி சோலார் பவர் பிளான்ட். ஸோ இந்த பிளேட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிளேட்ஸ் தான் என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை அப்சர்வ் பண்ணி, ஸோ இந்த டிவைசஸ் தான் என்ன பண்ணும், சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி சன்லைட்டை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு விண்ட் எனர்ஜி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் இஸ் அ விண்ட் எனர்ஜி. Wind energy is one of the renewable resources. Okay va. Next, wind power is clean energy since wind turbines does not produce any emissions. So wind is ஒரு clean energy. ஓகேவா. ஸோ அதில் எந்த ஒரு மிக்சிங்குமே எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸுமே கிடையாது. wind is a clean energy. ஸோ இந்த wind turbines மீட் மோட்டார்ஸ். ஓகேவா. ஸோ டர்பைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ அந்த wind பவரை எலக்ட்ரிசிட்டியாக என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணும். In recent years, wind energy has become one of the most economical and renewable energy technological. ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் இயர்ஸாக விண்ட் எனர்ஜி வந்து ரொம்ப மோஸ்ட் எக்கனாமிக்கல் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியாக ஆயிடுச்சு. சரியா. அதாவது எக்கனாமிக்காக நிறைய இப்போ எந்த இடத்துலலாம் அதிகமாக விண்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணதுனால நிறைய எக்கனாமிக் லெவலாக நம்மளோட நேஷன் வந்து என்ன ஆகிட்டே போகும்னா வளர்ந்துட்டே போகும். ஓகேவா. த கிளாசிக் Dutch windmill harnessed the wind energy hundreds of years ago. The classic Dutch windmill அப்படிங்கிற windmill வந்து ஸோ 100 வருஷத்துக்கு 100 years of ago அதுக்கு முன்னோக்கிட்டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை உருவாக்கிட்டாங்க. மாடர்ன் wind turbines with 3 blades dot and landscapes today turning wind into electricity. ஸோ நம்ம இப்போ மாடர்ன் டேஸில் பார்க்குற 3 blades with டாட்டு. ஓகேவா. ஸோ லேண்ட்ஸ்கேப்ஸில் வச்சுருப்பாங்க இல்லையா ஃபேன் மாதிரி 3 பிளேட்ஸு, அது சென்டரில் ஒரு டாட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இப்போ உள்ள மாடர்ன் டேஸில் உள்ள டர்பைன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுதான் எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணோம். மேஜர் விண்ட் எனர்ஜி ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் ஆர் யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா, யுனைடெட் கிங்டம், கனடா அண்டு பிரேசில். ஸோ மேஜர் அதாவது எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் விண்ட் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, விண்ட் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்கலாம் இவங்க தான். யூஎஸ், சைனா, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா, யூகே அண்ட் கனடா அண்ட் பிரேசில்ஸ். ஓகேவா. ஸோ see this is the windmill. This is a modern windmill with 3 blades with spots in the land, on the land. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேஜர் விண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா. மேஜர் விண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் எந்த இடத்துலலாம் ஸோ இந்த விண்டு பவர் பிளான்ட் வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் முப்பந்தல். ஓகேவா. ஸோ விண்டு ஃபார்ம்ஸ், இங்கே அந்த ஃபார்ம்ஸோட நேம்ஸு, டிஸ்ட்ரிக்ஸு
அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதோட கெப்பாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கமுதிக்கு வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி அங்கே வந்து, அதாவது கெப்பாசிட்டி மீன்ஸ் அந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கமுதியில் 648 கெப்பாசிட்டி எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். சேம் லைக் தட். ஸோ இந்தந்த பிளேசஸில் இந்த விண்ட் ஃபார்ம்ஸில் எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் முப்பந்தல் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் தமிழ்நாடு. ஸோ இங்கே எவ்வளோ கெப்பாசிட்டியில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1500. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜெய்சால்மர். ஸோ ஜெய்சால்மர் இஸ் அ விண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ டிஸ்ட்ரிக்கும் ஆல்சோ ஜெய்சால்மர் தான். ஸோ எந்த ஸ்டேட்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில். ஓகேவா? ஸோ ராஜஸ்தானில் இங்கே எவ்வளோ கெப்பாசிட்டி, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோன்னா கரண்ட் கெப்பாசிட்டி 1064. நெக்ஸ்ட்டு பிராமான்வல். ஓகேவா? ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்ட்லனா துலு. எந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா. ஸோ இதோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோன்னா 528. நெக்ஸ்ட்டு தால்கஹான் இன் சங்லி டிஸ்ட்ரிக்ட் இன் மகாராஷ்டிரா ஸ்டேட். ஓகேவா? எவ்வளோ கெப்பாசிட்டி 278. நெக்ஸ்ட்டு தாமன்ஜோடி. ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிக்கும் தாமன்ஜோடி தான். ஸ்டேட் எந்த ஸ்டேட்னா ஒடிசாவில். ஸோ இதோட கெப்பாசிட்டி பவர் எவ்வளோன்னா 99. ஓகேவா? ஹாவ் யூ கிளியர் இன் திஸ்? Okay, next we will see the hydro power. Okay, hydro means water. Okay, hydro means water. So water la irundhu electricity produce பண்றதுனால ஹைட்ரோ பவர் பிளான்ட் அந்த பிளேசஸ் எல்லாத்தையும். ஸோ ஃபேமஸான ஹைட்ரோ பவர் பிளான்ட் எங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்டில், அதாவது இட் மீன்ஸ் தென்காசி டிஸ்ட்ரிக்டில், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸான ஹைட்ரோ பவர் பிளான்ட் எங்கன்னா இங்கே பாபநாசம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு water is considered as a great source of energy. ஸோ இது வந்து ஒரு கிரேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வாட்டர் வந்து. நெக்ஸ்ட் அட் ப்ரெசென்ட் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஸோ வாட்டரை வந்து இப்போது மாடர்ன் டேஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் மூவிங் வாட்டர் வித் ஹை வெலாசிட்டி அண்ட் கிரேட் ஃபால்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த டர்பைன்ஸ் அண்ட் டைனமோஸ். ஸோ அதாவது ஹை வெலாசிட்டியில் கிரேட் ஃபால்ஸில், ஸோ அதாவது நிறைய வாட்டர் இருக்கிற பிளேசஸில், ரொம்ப ஃபோர்ஸாக வாட்டர் வர இடத்துலலாம் இந்த டர்பைன்ஸ் மீன்ஸ் மோட்டார்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா டைனமோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு ஸோ அந்த வாட்டர்லேருந்து வர அந்த எனர்ஜியை வந்து அதை வந்து எலக்ட்ரிசிட்டியாக என்ன பண்ணும், அந்த டர்பைன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் இஸ் த சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் versatile sources of energy out of all known energy. ஸோ சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜியை விட ஸோ வாட்டர்லேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இந்த பவர் வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ வாட்டர் வந்து எல்லா காலத்துலேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ ஈஸியாக என்ன ஆகிரும் அப்படின்னா ஸோ அந்த ஃபோர்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கன்வெர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் is a renewable resources. ஸோ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரும் என்னென்னா ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த இயரில் மட்டும்தான் வாட்டர் இருக்கும், நெக்ஸ்ட் இயரில் வாட்டர் இருக்காது அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்மளோட லாஸ்ட் வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், இந்த எர்த்து இருக்க வரைக்கும் இந்த விண்டு, வாட்டர், சோலார் எனர்ஜி எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து திருப்பி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? தட் இஸ் கால்டு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். சைனா, கனடா, பிரேசில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா அண்ட் நார்வே and Japan are some countries producing hydroelectricity. So these countries are producing electricity from the hydro power. Okay va? China, Canada, Brazil, USA,
Russia, India, Norway and Japan. ஓகேவா. China is the largest producer of hydroelectricity. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதுலே சைனா இஸ் a large producer of hydroelectricity. ஸோ வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார், எந்த கண்ட்ரி அப்படின்னா சைனா தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் see this இடைப்பு டேம், பிரேசில் அண்டு பார்குவே. ஓகேவா. ஸோ இது பிரேசிலில் உள்ள ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த பவர் பிளான்ட். ஓகேவா. ஸோ ரொம்ப பெரிய டேம் இல்லையா. ஸோ அந்த டேமில் தான் என்ன பண்ணுவாங்க, ஸோ வாட்டரை ஸ்டோர் பண்ணி, ஸோ இந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும்போது, ஸோ அது வந்து ஹை ஃபோர்ஸஸில் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும்போது, ஸோ அந்த இடத்துல டர்பைன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த டர்பைன்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸை, அந்த வாட்டரோட அந்த கைனட்டிக் எனர்ஜியை என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா. Next one, see this page number 138, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட். எங்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு, ஸோ அதை எந்த ஸ்டேட் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பெரிய பெரிய டேம்ஸ் இருக்கிற பிளேசஸில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதாங்க எல்லாமே டேம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தெரி டேம், ஸோ அதோட அது ஸ்டேட் எங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ அது கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 2400. ஸ்ரீசைலம் டேம் இன் ஆந்திர பிரதேஷ், அதோட கெப்பாசிட்டி, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 1670. நாகார்ஜுனா சாகர் டேம் இன் ஆந்திர பிரதேஷ் 960 கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு சர்தார் சரோவர் டேம் குஜராத் in capacity 1450. Next Bagranangal Dam in Punjab 1325 capacity. Next Koyna Dam in Maharashtra 1960. மேட்டூர் டேம் இன் தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மேட்டூர் டேம், இங்கே எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னா 120. நெக்ஸ்ட்டு இடுக்கி டேம் இன் கேரளாவில் 780 இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து டேம் வைஸ் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு ரிவர் வைஸ். ஓகேவா. ஸோ ரிவர்ஸ்லையும் நிறைய ரிவர்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாட்டர் பவர் பிளான்ட் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட், ஸோ அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் உண்டு. ஓகேவா. ஸோ அந்த பிளேஸை வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் 3 gorges டேம் இன் கண்ட்ரி சைனா. ஸோ ரிவர் என்ன ரிவர்னால் யாங்டீஸ் ரிவரில். ஸோ இந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 22,500. ஸோ இருக்கிறதுலே அதை வேர்ல்டுலே ஒரு லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா இந்த சைனா தான் இல்லையா. ஸோ அதோட லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ தான் 22,500. ஓகேவா. இடைப்பு டேம் இன் பிரேசில் ஆர் பார்குவே. ஸோ ப்ரீவியஸ் பேஜில் பிக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ பிரேசிலோட இடைப்பு டேம். நெக்ஸ்ட்டு அது எந்த ரிவர்னால் பரணா. இந்த கெப்பாசிட்டி எவ்வளோனா 14,000. நெக்ஸ்ட்டு சிலோடு டேம் இன் சைனா. ஸோ சைனாலே 2 ப்ராஜெக்ட் இருக்குது, 3 gorges டேம் இந்த ப்ராஜெக்டும் ஜைலோடு டேம் ப்ராஜெக்டும். ஸோ அந்த ரிவர் எங்கன்னா ஜின்ஷா ரிவர். ஸோ இங்கே வந்து 13,860 இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு குரி டேம் இன் வெனிசுலா. அது ரிவர் வந்து கரோனி ரிவர் 10,235 இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு டுகுரி டேம் இன் பிரேசில். நெக்ஸ்ட்டு டோகன்டின்ஸ் அந்த ரிவர் நேம். நெக்ஸ்ட்டு அதோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 8,370. ஓகேவா. நெக்ஸ்ட்டு do you know 3 gorges dam in China is the largest hydroelectricity project in the world. So வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவில் 3 gorges dam.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டட் இன் 1994 அண்ட் எண்டட் இன் 2012. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1994 என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ இந்த ப்ராஜெக்ட் எண்ட் ஆச்சு அப்படின்னா 2012. ஓகேவா. த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் த டேம் 22,000 MV. ஸோ இதோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளவு, 2000 MW. ஸோ இந்த இதில் பார்த்தோம் இல்லையா, 2500 பார்த்தோம், இங்கே 2000 கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ see this dam, this is the 3 gorges dam in China. ஸோ ரொம்ப லார்ஜஸ்ட் டேமாக இருக்குது இல்லையா. ஸோ வேர்ல்டில் இதுதான் லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு we will see the next topic. ஓகேவா. ஸோ these are all the renewable resources. ஓகேவா. what are all the renewable resources? solar energy, wind energy and hydropower. ஓகேவா. so these are all the renewable resources. next topic we will see the non-renewable resources. let's see that non-renewable resources. ஸோ இதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா திருப்பி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தட் ஒன்ஸ் கன்சியூம்ஸ்ட் அண்ட் cannot be replaced is called non-renewable resources. ஸோ இது வந்து நேச்சுரல் தான், பட் இட் cannot be replaced. இதை திருப்பி நம்மளால் என்ன பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டர் இருக்குன்னா, ஸோ வாட்டரில் இருந்து நம்ம அடிக்கடி என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதே இது ஸோ பெட்ரோல் டீசல்லாம் ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா திருப்பி அதை என்ன பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ தட் இஸ் கால்டு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஓகேவா. கண்டினியூஸ் கன்சப்ஷன் ஆஃப் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அல்டிமேட்லி லீட்ஸ் டு எக்ஸ்கேஷன். அதாவது அந்த கன்சப்ஷன்ஸ் மீன்ஸ் அதை யூஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இட் லீட்ஸ் டு எக்ஸ்கேஷன், அது வந்து இல்லாமல் போயிடும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் இன்க்ளூட் ஃபாசில் ஃபியூவல்ஸ் சச் as coal, petroleum, natural gas and mineral resources such as iron, copper, bauxite, gold, silver and other. So these are all the non-renewable resources. அதான் ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பெட்ரோல், டீசல் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய வெஹிக்கல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, வெஹிக்கல்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஈவன் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த வெஹிக்கிள்ஸோட யூசஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒரு வீட்டுக்கு 4 வெஹிக்கிள்ஸ், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ். இதனால அந்த ஃபியூவல்ஸோட யூஸ் பண்ணுற அமௌண்ட்டும் என்ன ஆகிட்டே இருக்குது, கூடிகிட்டே இருக்குது. ஸோ இப்படி கண்டினியூஸாக இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து லாஸ்ட்டாக என்ன, அது வந்து இல்லாமலே போயிடும். ஸோ அதான் அயன், காப்பர், பாக்சைட், கோல்டு, சில்வர் ஆல்சோ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் அதாவது இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிடும். ஓகேவா. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆனால் தான் ஒரு கொஞ்சமாக ஒரு இந்த ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் கேன் பி டிவைடட் இன்டு 3 types. தே ஆர் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 types. ஓகேவா. தட் இஸ் ஆர் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், ஃபாசில் ஃபியூவல்ஸ். மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் மெட்டல்ஸ். ஓகேவா. ஸோ மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் அயன், காப்பர், கோல்டு, சில்வர், தீஸ் ஆர் ஆல் தி மெட்டல்ஸ். நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் மெட்டல்ஸ் இல்லாதது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபாசில் ஃபியூவல்ஸ், அதாவது இறந்து போன அந்த இதுதான் என்னென்னா ஃபாசில் ஃபியூவல்ஸ். ஓகேவா. லெட்ஸ் see the first topic, metallic resources. ஓகேவா. So see this map, distribution of non-renewable resources. So iron, silver, copper, manganese, gold, mica, bauxite, limestone, these are all the non-renewable resources. So இது வேர்ல்டு வைடாக எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு metallic resources. Metallic resources are the type of resources that are composed of metals. So இது metals வச்சு கம்போஸ் பண்ணுறதுனால, so this is called as
metallic resources. Okay va, these are hard substances which are the good conductors of heat and electricity. So இது வந்து hard resources. Okay va, so இந்த iron silver எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஆல்சோ good conductors of ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதாவது ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுறதுல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் ஆர் அயன், காப்பர், கோல்டு, பாக்சைட், சில்வர், மேக்னீஸ் எக்ஸெட்ரா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ். ஓகேவா. அயன், காப்பர், கோல்டு. ஸோ இது எல்லாமே ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை நல்லாவே கண்டக்ட் பண்ணும். ஓகேவா. தீஸ் ஆர் ஆல் தி குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் அயனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் வச்சோம் அப்படின்னா என்னாகும், ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. ஸோ அதான் கண்டக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு அயன். ஓகேவா. Iron is the fourth most common element in the earth crust and the most widely available metal. ஸோ அயன் வந்து ஒரு ரொம்ப 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 காமனான எலமெண்ட் இந்த ஏர்த்லே. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வைடு அவைலபிள் மெட்டல் அப்படின்னா இந்த அயன் தான். ஓகேவா. மேக்னடைட் அண்ட் ஹேமடைட் ஆர் த காமன் ஓர் ஆஃப் அயன் which occurs normally in the rocks of the crust. ஸோ இது எங்கே, இந்த மேக்னடைட், ஹேமடைட், அதாவது அயன்ஸில் டைப்ஸ் உண்டு. ஓகேவா. ஸோ அதுதான் மேக்னடைட், ஹேமடைட். ஸோ இது வந்து காமன் ஓர்ஸ் ஆஃப் அயன், ஓர்ஸ் ஃபார் அயன். சரியா. அயனுக்கான ஓர்ஸ் என்னென்னா மேக்னடைட், ஹேமடைட். ஸோ இது எங்கே இருந்து கிடைக்குது அப்படின்னா ராக்ஸில். ஓகேவா. அயன் ஓர் இஸ் த கீ raw material making steel and 98% of the iron ore extracted is used to make steel. ஸோ நிறைய இந்த ரா மெட்டீரியலை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 90% ஆஃப் ஸ்டீல் மேக்கிங் தான். ஓகேவா. ஸோ பில்டிங்ஸ்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு, ஸோ நிறைய இதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பியூர் அயன் ஓர் இஸ் வெரி சாஃப்ட் பட் இட் ஸ்ட்ரென்தன் இஸ் இன்க்ரீஸ் மெனி ஃபோல்ட்ஸ் பை ஆடிங் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் மேக்னீஸ். ஸோ இந்த பியூர் அயன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட பட் இப்போ நம்ம பில்டிங்க்கு யூஸ் பண்ணுற அயன் ஸ்டீல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதோட ஹார்ட்னஸ்க்கு, அதோட ஸ்ட்ரென்த்துக்கு அதிகமாக அதில் என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா கார்பன் அண்ட் மேக்னீஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதோட பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு we will see the homework. So today homework is you have to study these questions. Define resource. Anything which can be used for satisfying the human needs is called a resource. So எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஹியூமன் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற திங்ஸ் தான் என்னென்னா ரிசோர்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த மேஜர் யூட்டிலைசர் ஆஃப் சோலார் எனர்ஜி இன் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் மேஜர் யூட்டிலைசர் யாரெலாம் இந்த சோலார் எனர்ஜிக்கு அப்படின்னா இந்தியா, சைனா, ஜப்பான், இட்டாலி, ஸ்டேட்ஸ் ஆஃப் America are major utilizer of solar energy in the world. Okay, the two question, first question and the third question. Next one, distinguish the following. Okay. So the first question is biotic resources and abiotic resources. Distinguish between biotic resources and abiotic resources. Biotic resources means biotic resources are found in the biosphere which are obtained from living and organic material. So இது பயோஸ்பியர்லேருந்து கிடைக்குது. பயோஸ்பியர் மீன்ஸ் our earth. ஓகேவா. ஸோ which is obtained from living things. ஓகேவா. ஸோ எங்கேருந்து கிடைக்குதுன்னா லிவிங் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லேருந்து. பயோட்டிக் ரிசோர்ஸஸ் டிபெண்ட் ஆன் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் ஃபார் தேர் சர்வைவல். ஸோ இந்த பயோட்டிக் ரிசோர்ஸஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸை, எதுக்காக, வாழ்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாமே நம்ம வாட்டர், லேண்டு இதெல்லாமே ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். இதை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் ஆர் த non-living parts of an environment. So environmentல இருக்கிற non-living parts are called the abiotic resources. Abiotic resources do not depend on biotic resources for their survival. So abiotic resources வந்து அதோட சர்வைவல்காக நம்ம பயோட்டிக் ரிசோர்ஸஸை என்ன பண்ணாது, டிபெண்ட் பண்ணாது. ஓகேவா. ஸோ வாட்டரோ, லேண்டோ, சன்லைட்டோ நம்மளை டிபெண்ட் பண்ணி இல்லை. பயோட்டிக் ரிசோர்ஸான பிளான்ஸ், ட்ரீஸ், ஹியூமன் பீயிங்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம
ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட், டெம்பரேச்சர், வாட்டர், சாயில் அண்ட் ஏர் எக்ஸெட்ரா. ஓகேவா? Next, renewable resources and non-renewable resources. So, renewable resources means again it can be used again and again throughout the life. ஓகேவா? நம்ம லைஃப் ஃபுல்லாக again யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது அப்படி கிடையாது, again யூஸ் பண்ண முடியாது. இது வந்து லிமிட்டடாக இருக்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, these resources are present in ultimated quantity. இது வந்து ரொம்ப unlimited quantity. அதாவது இதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட், இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே சன்லைட் கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி இது வந்து லிமிட்டட் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ பெட்ரோல், டீசல்லாம் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படி. தீஸ் ரிசோர்ஸஸ் ஆர் பொல்யூஷன் ஃப்ரீ. இது வந்து பொல்யூஷன் ஃப்ரீ. இங்கே வந்து நாட் பொல்யூஷன் ஃப்ரீ. ஓகேவா? பெட்ரோல், டீசல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்மோக்கிங்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அண்ட் ஹைட்ரோ பவர். ஓகேவா? இது எல்லாமே ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஃபாசில் ஃபியூவல்ஸ், அயன், காப்பர், கோல்டு, சில்வர்ஸ் ஆர் தி நான் ரினியூவபிள் resources. ஓகேவா? Have you clear on this? You have to study this question. ஓகேவா? Study and write 1 times. Kindly send your homework through the classroom app. ஓகேவா? Thank you.